இந்த கோவில்ல 3 சன்னதிகள் இருக்கு. முதல் சன்னதியில வந்து ஸ்ரீ ஜெகநாதர், பலதேவ், சுபத்ரா இருக்காங்க. கருமையா இருக்கிறது வந்து ஜெகநாதர், வெண்மையா இருக்கிறது பலதேவர், அவங்களுடைய தங்கை நடுவுல இருக்காங்க சுபத்ரா தேவி. இவங்க ரொம்ப பார்க்கறதுக்கே வினோதமா இருக்காங்கல்ல. தாரு பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வீக மரப்பலகை, ஸ்ரீ விஷ்ணுவோடைய அடையாளங்கள் கொண்ட சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை உள்ள பொருந்திய மரப்பலகையினால செய்யப்பட்ட மூர்த்திகள் இவங்க. இந்த பூரி ஜெகநாத் சொல்றேன் அவங்கதானே? அவங்கதான். இன்னையோட அலங்காரம் வந்து வருணி மாதுரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பலராம் ஜெயந்தி அப்படின்றதுனால. ஓகே ஓகே. அருணி மாதுரியம். எஸ். சரி. ஸ்வேதேஸ்வர உபனிஷத்துல வந்து சொல்லியிருக்கிற மாதிரி கண்கள் இல்லாம கடவுளால பார்க்கவும் முடியும், காதுகள் இல்லாம அவரால் கேட்கவும் முடியும், கைகளும் கால்களும் இல்லாம அவரால் நகரவும் முடியும், ஏற்றுக்கொள்ளவும் முடியும் சொல்றதுக்கு ஏற்மாவில் தெரியாதது நமக்கு அறியாத அனைத்தும் அறிந்தவர், ஆனா யாரையுமே அவர் பற்றி தெரிந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் தான் பரமபுருஷ பகவான். அதுக்கு ஏத்தாற போல இங்க ஜெகநாதர் வந்து கைகளும் கால்களும் இல்லாம அவரால் நகர முடியும். அதுதான் வந்து நம்ம ரத யாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். மாபெரும் தேர் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு செய்யக்கூடிய 56 உணவு வகைகளை அவரால் ஏற்றுக்கொள்ளவும் முடியும். இவற்றை இன்னொரு விசேஷம் என்னன்னா, எல்லா கோவில்லையும் எல்லா விக்கிரகங்களில் வந்து உற்சவ விக்கிரகங்கள் மட்டும்தான் வெளியில் வருவாங்க. சரி. டெய்லி வருதோ, தேருக்கு வருதோ, பல்லக்கில் வருதோ. ஆனால் ஜெகநாதர் மட்டும் ஜெகநாதரே வந்து எல்லாருக்கும் கருணை கொடுக்கறதுக்காக வருஷத்தில் ஒரு நாள் யாரால கோயிலுக்கு வர முடியலையோ அவங்களுக்கு வெளியில் அவரே வந்து அவங்க இடத்துலயே வந்து அவரோட கருணையை கொடுக்குறார். அதுதான் ரொம்ப விசேஷமானது. இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.